பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி அநேகருக்கு பிசாசு குறித்த பயம். பிசாசு எங்கே வந்துடுவானோ, அவன் மனுஷ ரூபத்தில் வருவானோ, எந்த ரூபத்தில் வருவான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பயங்கள். ஒரு சிலருக்கு நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயம், ஒரு சிலருக்கு மரண பயங்கள். இந்த மாதிரி பயத்தில் ஏகப்பட்ட விதமான ரகங்கள் இருக்குது பாருங்கள். இந்த பயம் அந்த பயம்னு. இன்றைக்கி நம்ம இந்த பயம் எதனால் வருது? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட பயங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வந்துடலாம். பாருங்கள், ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4:6 பாருங்கள். ஏன் இந்த மாதிரி பயம் வருது அப்படிங்கிறதுக்கான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமை அப்படின்னா சத்தியத்தை குறித்த அறிவு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. பயத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. பிசாசு அவன் பாதாளத்தில் கிடக்கிறான், அவன் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறான், நம்ம இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியத்தை குறித்த வார்த்தைகளை குறித்த அறிவில்லாமல் இருக்கிறதுனால ஜனங்கள் பயத்தினால சங்காரமாகிறார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. பாருங்கள், இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. என் ஜனங்கள் சத்தியத்தை குறித்த அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்? யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. பயம் போக்குறதுக்கான வழியை சொல்லிகிட்டு இருக்கிறேன். யோவான் 8:32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பயம் போகிறதுக்கான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இதுக்கான சத்தியம் எங்கே போகிறது? சத்தியம் வார்த்தைகளை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் எடுத்து நீங்கள் எழுதி வச்சு பயப்படுறவங்க ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஜெபமாக சொல்லி அறிக்கை பண்ணி வரும்பொழுது இந்த பயத்திலிருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இந்த பயமுள்ள ஆவி தேவனிடத்திலிருந்து வர்றதில்லை, இது பிசாசனிடத்திலிருந்து வருகிற பயம். இந்த பயம் நம்மளுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய தெளிந்த புத்தி நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது, கர்த்தரை குறித்த அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது இப்படிப்பட்ட பயங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். பிசாசுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த வெற்றி நம்ம வாயில தான் இருக்குது. நம்ம வாயை திறந்து பேசணும். அப்பாலே போ சாத்தானேன்னு நம்ம துரத்தணும். பாருங்கள், திருடம் வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் வான் கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுவோமா? யாருமே செய்ய மாட்டோம். திருடனை அடித்து விரட்டுவோம். பாருங்கள், பிசாசை நம்ம அவ்வளோ சீக்கிரம் எப்போவுமே எண்ணத்துலேயும் கூட நம்ம விடவே கூடாது. அப்போ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு பயத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசவே கூடாது. பயமுள்ள ஆவி தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. அடுத்தது பாருங்கள், மார்க்கு 16வது அதிகாரம், மார்க்கு 16, 16, 17 வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 16வது அதிகாரம். நம்மளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிகாரம், எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாருன்ற அறிவு நமக்கு இருக்கணும். பாருங்கள், மார்க்கு 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம பிசாசை துரத்துற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். யார் துரத்துவா? ஊழியக்காரங்கன்னு போட்டிருக்கா 16வது வசனத்தில். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்,
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஓகே. 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். 17, விசுவாசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்க? பிசாசை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இது எவ்வளோ முக்கியமான வசனம்னு. அடுத்தது பாருங்க, நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம எடுத்து படிக்கணும் பாருங்க. இப்படிப்பட்ட சத்தியங்களை, இப்படிப்பட்ட அதிகாரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள்னு. சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறவங்க பிசாசை துரத்த முடியும். அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. தெரியாமல் எதையோ குடிச்சிடுறீங்க, கர்த்தர் அதிலிருந்தும் நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம பிசாசை துரத்த முடியும். பிசாசை குறித்து நம்ம பயந்துட்டு இருக்கிற அவசியமே தேவையில்லை. அடுத்தது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், இன்னொரு அற்புதமான வசனத்தை படிக்கிறோம். நான் பயந்து கொண்டிருந்த காலத்தில் எனக்கு ஒரு ஊழியக்கார அங்கிள் இந்த வசனத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. லூக்கா 10வது அதிகாரம் 19, 20வது வசனம். 18 வாசிக்கிறேன். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்துட்டானா. 19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். எந்த விஷப்பூச்சிகளும் நம்மளை தீண்டுவதற்கு அவர் அனுமதிக்கிறதே இல்லை. கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். ஏற்கனவே அவர் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அவைகளின் வாய்களை எல்லாம் அவர் கட்டி போட்டிருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. அடுத்தது 20வது வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நம்மளுடைய நாமங்கள் எல்லாம், நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ அற்புதமான ஆண்டவன் பாருங்கள். இந்த மாதிரி வசனங்கள் வேதத்தில் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 10:10 பாருங்கள். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் எதுக்கு வர்றான்? பிசாசு திருடுறதுக்கு தான் வர்றான். நம்ம சரீர சுகத்தை திருட வர்றான், நம்மளுடைய குடும்ப சமாதானத்தை திருட வர்றான். அவன் திருடன், அவன் பிசாசு. ஆனால் ஆண்டவர் எதுக்கு வந்திருக்கிறார்? நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, நல்ல சுகத்தை கொடுக்க, செழிப்பை கொடுக்க, சந்தோஷம், சமாதானத்தை, பரிபூர்ண ஜீவனை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு கால் தடுக்கி விட்டு நீங்கள் கீழே விழுந்து கை கால் உடஞ்சி அப்படி ஆண்டவர் உங்களுக்கு புத்தியை சொல்லி கொடுக்கறதுக்காக வரலை. வசனத்தை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை திருத்துவாரே ஒழிய நம்மளை துக்கப்படுத்துகிற ஆண்டவர் அவர் கிடையாது. பிசாசு தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். வார்த்தைகளை எடுத்து ஒவ்வொரு வசனமாக அதிகாரமாக பைபிளை முடிக்கணுமேன்ற அவசரத்தில் நீங்கள் படிக்காதபடி ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து ஆவியானவரோடு கூட உட்கார்ந்து வார்த்தைகளை நாம் ஆவியானவரோட துணையோடு நம்ம அதை தியானிக்கணும். பாருங்கள், இரவும் பகலும் ஒரு வசனத்தை படித்தாலும் அதை நம்ம தியானிக்கும் பொழுது வசனத்தை குறித்த வெளிப்பாடுகள் நம்மளை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும். கர்த்தரை குறித்த அறிவை நமக்கு அதிகப்படுத்தும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அறிவதோடு மட்டுமல்லாமல் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை பயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள நீங்கள் விடுதலையாக்கலாம். பாருங்கள், ஏதோ ஆறுதல் அளிக்கக்கூடிய ஊழியத்தை நம்ம செய்யறதில்ல. ஜனங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாகணும். விடுதலை அளிக்கிற சத்தியங்களை தான் நம்ம வெளியே சொல்லணும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.